ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய சாரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் 13 அத்தியாயங்கள் பார்க்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு 14வது அத்தியாயம், குணத்ரய விபாக யோகம். பெயர்லேயே தெளிவாக இருக்கு. குணத்ரயம், 3 குணங்கள் சேர்ந்ததுக்கு குணத்ரயம்னு பேரு. மாயையினுடைய சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்கள். இந்த 3 குணங்களுடைய வேறுபாட்டினை பற்றி சொல்லுகின்ற அத்தியாயம். அதனால் இந்த அத்தியாயத்துக்கு குணத்ரய விபாக யோகம் என்று பெயர். ஒரு சிறிய அத்தியாயம், மொத்தம் 27 ஸ்லோகமா 27 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய அத்தியாயம். ஒவ்வொரு அத்தியாயத்துக்குமே ஒரு முக்கியமான விஷயமானது இருக்கின்றது. அந்த விஷயத்தினுடைய அடிப்படையில் அந்த அத்தியாயம் முக்கியத்துவம் உடையதாக இருக்கின்றது. அந்த மாதிரி இந்த அத்தியாயமும் ஒரு முக்கியமான அத்தியாயம்தான். முக்கியமான பல்வேறு விஷயங்கள் இந்த அத்தியாயத்தில் இருக்கின்றது. இந்த பகவத்கீதையினுடைய 3வது பகுதியாக சரம ஷட்கம், இறுதி 6 அத்தியாயங்களுடைய விஷயம் 1 என்று பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு 6 அத்தியாயத்துக்கும் 3 விஷயங்கள் மையமாக கொண்டு இருக்கின்றது. இந்த இறுதி 6 அத்தியாயத்தில் தத்துவமசியில அசி பதம் என்பது ஐக்கியம், ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்பது விசாரம் செய்யப்படுகின்றது. முதல் இந்த 13வது அத்தியாயத்திலே பார்த்தோம். க்ஷேத்ரஜன் என்று ஜீவ பிரம்ம ஐக்கியமானது சர்வ க்ஷேத்ரேஷு பாரத, எல்லா க்ஷேத்திரங்களிலும் நானே க்ஷேத்ரஜனாக இருக்கிறேன் ஐக்கியத்தை சொன்னார். அதனால் இந்த அசி என்ற ஐக்கிய விசாரமானது இந்த 6 அத்தியாயங்களில் இருக்கு. அதுக்கப்புறம் சத்குணங்களை பற்றி பேசுகின்றார். இந்த 6 அத்தியாயத்தில் சத்குணம் பற்றி பேசப்படுகின்றது. அதில் இந்த அத்தியாயத்தில் பார்த்தா இந்த 3 குணங்கள், இந்த குணங்களை பற்றி, அதாவது நல்ல மோட்சத்தை அடைவதற்கு தேவையான தகுதிகள்ங்கிறத சென்ற அத்தியாயத்திலையும் பார்த்தோம். ஞான சாதனங்கள்னு சொல்லியிருந்தார். இந்த அத்தியாயத்தில் இந்த பிரகிருதிக்கு மூலமாக இருக்கின்ற இந்த மாயையினுடைய 3 குணங்கள், இந்த சிருஷ்டி, உலகம், நம்முடைய உடல், இது எல்லாமே மாயையினால் நடத்தப்படுகின்றது. மாயை 3 குணங்களை கொண்டதாக இருக்கின்றது. அதனால் இந்த 3 குணங்கள் எப்படி இருக்கின்றன, எப்படி செயல்படுகின்றன, இந்த குணங்களை நாம் நம்முடைய முயற்சியினால் எப்படி மேம்படுத்தி கொள்ளுதல் என்ற விஷயம் சொல்லப்படுகின்றது. அதனால் இந்த அத்தியாயம் முக்கியத்துவம் உடையதாக இருக்கின்றது. முதல் 5 ஸ்லோகங்கள் இந்த அத்தியாயத்தினுடைய முகவுரையாக இருக்கின்றது. ஏற்கனவே சொன்ன விஷயங்களை, 7வது அத்தியாயத்திலிருந்து சொன்ன விஷயங்களை இந்த முதல் 5 ஸ்லோகங்களில் பகவான் மீண்டும் தொகுத்து சொல்லுகின்றார். பிரகிருதி புருஷன் என்ற விஷயம் ஏற்கனவே பேசப்பட்டது. ஈஸ்வர ஸ்வரூபம், ஈஸ்வரன் சிருஷ்டிகர்த்தா, ஜெகத்காரணன், ஏற்கனவே 7வது அத்தியாயத்திலிருந்து அதை சொல்லிக் கொண்டு வருகின்றார். இந்த உலகம் தானாக இருப்பது அல்ல, தானாக தோன்றியது அல்ல, ஈஸ்வரனால் படைக்கப்பட்டது. அதனால் ஈஸ்வரன் ஜெகத்காரணம், கடவுள்ங்கிறவர் உலகத்திற்கு காரணமாக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் என்ன என்பதும் முன்னாலே பேசப்பட்டது. பிரம்மம், மாயை, புருஷன், பிரகிருதி என்ற சப்தங்களில் பிரம்மம், மாயை, இந்த 2ம் சேர்ந்தது தான் ஈஸ்வரன். ஈஸ்வரன்கிற பொழுது அங்கே சச்சிதானந்த பிரம்மம் என்ற தத்துவம் இருக்கு. பிறகு மாயை, சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களை கொண்ட மாயை இருக்கு. 2ம் சேர்ந்தது தான் ஈஸ்வரன். பிரம்மமானது தன்னுடைய மாயா சக்தியை வெளிப்படுத்தி இருக்கின்ற பொழுது அதற்கு ஈஸ்வரன்னு பேரு. அதனால் ஈஸ்வரன்கிற பொழுது புருஷன், பிரம்மம், மாயை வேற வார்த்தையில் சொன்னார். புருஷன் பிரகிருதிங்கிற சப்தத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அதுதான் ஜெகத்காரணம்.
இந்த இரண்டுமே அனாதியா இருக்கு. இவர்கள் எப்பொழுது தோன்றினார்கள்னா, இவர்கள் உலகம் தோற்றுவதற்கு இந்த இவர்கள்னா ரெண்டு இல்லை, இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கின்ற ஈஸ்வரன் உலகத்தை தோற்றுவித்தார். அப்படின்னா இந்த ஈஸ்வரன் எப்போ தோன்றினார் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. அவர் தோன்றவில்லை, அனாதியாக இருப்பவர். அதனால பிரம்மம் அனாதி. பிரம்மத்தினுடைய சக்தியாகிய மாயை அதுவும் பிரம்மத்துக்கு அபிண்ணமாக இருக்கிறதுனால மாயையும் அனாதி. பிரம்மம் மாயை அனாதிங்கிறதுனால இந்த ஈஸ்வரன் ரெண்டும் சேர்ந்தது தானே. அதனால் ஈஸ்வரனும் அனாதி தான். ஈஸ்வரனும் அனாதி, என்றைக்கும் இருப்பவர். இல்லை, இந்த பிரம்மம் என்ற புருஷன் அது சைத்தன்ய ஸ்வரூபம். அது சைத்தன்ய ஸ்வரூபம், நிர்குணம், நிர்விகாரம். நம்ம பிரம்ம லட்சணங்கள்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோமே. பிரம்மம் அது ஜடம் அல்ல, அது சேத்தன ஸ்வரூபம். அப்புறம் நிர்குண ஸ்வரூபம், நிர்விகாரம். அதற்குன்னு எந்த குணமும் இல்லை, எவ்விதமான குணங்களும் இல்லாதது. அதுக்கப்புறம் எவ்விதமான மாறுபாடுகளும் இல்லாதது. நிர்குணம், நிர்விகாரம், சைத்தன்யம் என்பது பிரம்மத்தினுடைய லட்சணம். இந்த மாயையினுடைய லட்சணம் சத்துவம், தமஸ், ரஜஸ். சத்துவம், ரஜஸ், தமஸ்ங்கிற 3 குணங்களை கொண்டிருத்தல். அதனால மாயையானது சகுணம். அது நிர்குணம்னா இது சகுணம். அப்புறம் அது சைத்தன்ய பிரம்மம் சைத்தன்ய ஸ்வரூபம்னா மாயை ஜட ஸ்வரூபம். சகுணம், சத்துவம், ரஜஸ், தமஸ்ங்கிற 3 குணங்களை கொண்டது. இந்த 3 குணங்களால் அது விகாரம் அடையும் தன்மையை உடையது. ஆகவே சவிகாரம், மாறுபடக்கூடியது. பிரம்மம் நிர்குணம், நிர்விகாரம். மாயை சகுணம், சவிகாரம். இந்த 3 குணங்களுடைய மாறுபாட்டுக்கு ஏற்றாற் போல தான் இந்த உலகம் இருக்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய சகல வேறுபாடுகளுக்கும் இந்த குண மாறுபாடுகள் தான் காரணம். இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த ஈஸ்வரன் தான் காரணமாக இருக்கிறார். பிரபஞ்சம் அவருடைய காரியமாக இருக்கிறது என்பதனால இந்த பிரபஞ்சம் உலகமும் இந்த 2 அம்சங்களையும் கொண்டதாக இருக்கின்றது. காரணம் எப்படி இருக்கோ அப்படித்தான் காரியம் இருக்கும். தங்கம் பொன்னிறமாக இருக்குது, தங்க நிறம் மஞ்சள் நிறத்தில் இருக்குது, பிரகாசம் இருக்குன்னா அதிலிருந்து செய்யக்கூடிய நகைகளும் அப்படித்தான் இருக்கும், அதில் மாற்றம் இருக்காது. அது மாதிரி இந்த பிரபஞ்சமும் சேத்தனம் ஜடம் 2ம் சேர்ந்ததாக இருக்கின்றது. சேத்தன அம்சமும் இருக்கு, பிரம்மத்தினுடைய அம்சமான சேதனத்தன்மையும் பிரபஞ்சத்தில் இருக்கு. மாயையினுடைய அம்சமான அந்த குணங்கள் என்பதும் ஜடத்தன்மை என்பதும் இருக்கு, குணங்கள் என்பதும் இருக்கின்றது. அதனால் 2ம் கலந்துதான் உலகம் இருக்கு. சிருஷ்டியில எல்லா இடத்திலும் எல்லாவற்றிலும் இந்த 2ம் இருக்கின்றன. சேத்தனம் ஜடம் 2ம் சேர்ந்தது தான் உலகம். நம்ம லைட் எடுத்துக்கொண்டோம்னா பல்பு அப்படின்னு ஒரு ஸ்தூலமான ஒரு பாகம் இருக்குது. அது தானாக ஒளிராது, அது ஜடமானதாக இருக்கின்றது. அப்போ அது ஒளிர்வதற்காக பின்னாடி மின்சாரம்ங்கிற ஒரு சக்தியானது இருக்கின்றது. 2ம் சேர்ந்து தான் விளக்காக இருக்குது. 2ல் ஒன்று மட்டும் வெறும் மின்சாரம் மட்டும் இருந்தாலும் வெளிச்சம்ங்கிறது நமக்கு கிடைக்காது. இல்லை பல்பு மட்டும் இருந்தாலும் வெளிச்சம் என்பது நமக்கு கிடைக்காது. இப்போ 2ம் சேருகின்ற பொழுது தான் அங்கே ஒரு பயன்பாடானது இருக்கின்றது. இதில் இந்த ஜட அம்சமான பல்புங்கிறது ஸ்தூலமாக நமக்கு தெரியக்கூடியது. பின்னாடி இருக்கக்கூடிய மின்சாரமானது அவ்வாறு தெரிவது அல்ல. அது ஸ்தூலமாக தெரியக்கூடியது அல்ல, அதிசூக்ஷ்மமானதாக இருக்கின்றது. அப்படித்தான் இந்த பிரபஞ்சம் மாயையினுடைய அந்த ஜடமான ஜடத்தன்மையானது நம்ம பிரபஞ்சத்தில் நமக்கு ஸ்தூலமாக நன்றாக தெரிகிறது. அதுதான் நம்ம உலகம்னு பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய உடல் என்றும் நம்ம அதை அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் சைத்தன்ய அம்சமானது ஸ்தூலமாக இல்லை, அதிசூக்ஷ்மமாக அதோடு இருக்கின்றது. அது அதிசூக்ஷ்மமாக இருக்கிறதுனால அதை நம்ம தெரியாமல் இருக்கிறோம். ஸ்தூலமான பிரபஞ்சத்தையும் ஸ்தூலமான உடலையும் மட்டுமே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் சைத்தன்யம் இல்லைன்னா இதனுடைய இயக்கம், இதனுடைய இருப்பு இயக்கம் 2மே இல்லை. அதனால் சைத்தன்யம் இங்கே இருக்கு, ஆனால் அதிசூக்ஷ்மமானதாக இருக்கின்றது, மின்சாரம் போல. இதெல்லாம் இங்கே சொல்கிறார். அதனால் ஒரு தாய் தந்தை மாதிரி, அம்மா அப்பா மாதிரின்னா ஒரு குழந்தை, ஒரு சிருஷ்டி, ஒரு குழந்தை வருதுனாக்கா குழந்தையில் என்ன இருக்குது? அம்மாவோட குணம் இருக்குது, அப்பாவோட குணமும் இருக்குது. 2 பேரோட குணமும் சேர்ந்து தான் இருக்கின்றது. அதே மாதிரி
இந்த பார்வதி பரமேஸ்வரன் அர்த்தனா, ரெண்டையும் சேர்த்துனா ரெண்டு தனித்தனியாக இல்லை, அர்த்தநாரீஸ்வரன். அதே மாதிரி சிருஷ்டி உலகம் எப்படி இருக்குது, உலகமும் அப்படித்தான் இருக்குது. பிரம்மத்தோட குணம் தந்தை மாதிரி பிரம்மம் இருக்கிறார், தாய் மாதிரி மாயையானது இருக்கின்றது. இரண்டு அம்சமும் சேர்ந்து ஜட சேத்தனம் ரெண்டு அம்சங்களும் உடையதாக இருக்கின்றது. நிர்குணமும் இருக்கு, இங்க குணமும் இருக்கு. அதனால் இந்த சகுணமான ஸ்தூலமான உடம்புக்குள்ள நிர்குணமான சைத்தன்யமானது இருக்கின்றது. இது நம்ம சிருஷ்டியை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இங்க ஆரம்பத்தில் முதல் 5 ஸ்லோகங்கள்ல பகவான் இங்க சொல்லி இருக்கிறார். அதற்கு அப்புறம் இந்த குணங்களை எடுத்துக்கொண்டு குணங்கள் அதனுடைய தன்மை குணங்களை பற்றி விரிவாக சொல்றார். அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய முக்கியமான விஷயம். 5 ஸ்லோகங்களில் சொன்னது ஏற்கனவே 7வது அத்தியாயத்தில் இருந்து சொன்ன விஷயங்களுடைய ஒரு முகவுரையா இங்க சொல்லி இருக்கிறார். ஏன் நம்ம இந்த 3 குணங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான காரணத்தை காட்டுவதற்காக சொல்லி இருக்கிறார். இந்த உலகம், ஜீவ சரீரம் இந்த 3 குணங்களால் ஆனது. 3 குணம் எப்படி வந்ததுன்னா, இதற்கு ஜெகத் காரணமான ஈஸ்வரனுடைய தன்மை பிரம்மம், பிரகிருதி ரெண்டும் சேர்ந்ததுதான் ஈஸ்வரனுடைய காரியமாக படைப்பாக உலகம் இருக்கிறதுனால உலகமும் உடலும் இந்த இரண்டும் சேர்ந்தது. எனக்கு இந்த உடல் சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணங்களுடைய அடிப்படையில் மாறுபாடு அடைந்திருக்கின்றது. அதுதான் நம்முடைய சம்சாரத்திற்கு காரணமாக இருக்கின்றது. பிரம்மம் மட்டும் இருந்தால் சம்சாரம் இல்லை, அது மாயையோட கூடி சிருஷ்டியாக இருக்கிற பொழுதுதான் நமக்கு இந்த ஜீவ சரீரங்கள் வந்திருக்கு, ஜெகத்தானது வந்திருக்கின்றது. அதனால சம்சாரமானது வந்திருக்கின்றது. மாயாகாரியமான ஜடமான இந்த உடலையும் உலகத்தையும் சத்தியம் என்று நாம் நினைக்கிறோம். உலகத்தை சத்தியம் நினைக்கிறோம், உடலை நான் என்று நினைக்கின்றோம். ஏன்னா இதற்கு பின்னாடி அதிசூக்ஷமாக இருக்கின்ற அந்த பிரம்ம சைத்தன்யம் நமக்கு தெரியவில்லை. அது இருக்கு, ஆனா தெரியவில்லை. அந்த அறியாமையினால தோற்றமாக இருக்கக்கூடிய உடலை நான் என்றும் உலகத்தை சத்தியம் என்றும் நினைக்கிறோம். அதுதான் நம்முடைய பிறப்பு இறப்புங்கிற இந்த தொடர்ச்சியான பயணத்திற்கு காரணமாக இருக்கின்றது. ஏன்னா உடம்பு நான்கிற பொழுது உடம்பினுடைய இன்பம் என்னுடையது, உடம்பினுடைய துன்பம் என்னுடையது, உடம்பினுடைய பிறப்பு என்னுடையது, உடம்பினுடைய மரணம் என்னுடையதுன்னு ஆகுது. அப்போ இந்த இன்ப துன்பங்களில் இன்பத்தை தக்க வைத்து கொள்ளவும் துன்பத்தை விலக்கி கொள்வதற்கும் நம்ம பலவிதமான செயல்களை செய்கின்றோம். அந்த செயலால் புண்ணிய பாப்பம் வருது. அந்த புண்ணிய பாப்பம் மீண்டும் உடலை எடுப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. அப்போ இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்து சம்சாரத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் இந்த உடலினுடைய அடிப்படை செயல்பாட்டை, உலகத்தினுடைய அடிப்படை தன்மையை, அதனுடைய செயல்பாட்டை, அதனுடைய ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் இந்த குணங்களை பற்றிய விசாரத்தை இந்த அத்தியாயத்தில் பகவான் செய்திருக்கின்றார். அதை உபதேசமாக அர்ஜுனனுக்கு சொல்லி இருக்கின்றார். 6வது ஸ்லோகத்திலிருந்து 18வது ஸ்லோகம் வரைக்கும் 5 விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. இந்த குணத்தை பற்றிய 5 விஷயங்களை சொல்லுகின்றார். 3 குணங்களுடைய லட்சணம் சொல்லுகின்றார். குண லட்சணம், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3 குணங்கள் என்ன, அதனுடைய சொரூபம் என்னன்னு குணங்களுடைய லட்சணம் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த குணங்கள் எப்படி ஜீவனை பந்தத்தில் ஆழ்த்துகின்றன, பந்தப்படுத்துகின்றனன்னு சொல்லி பந்தன பிரகாரத்தை சொல்லுகின்றார். 3வதாக எப்போ எந்த குணம் இருக்குன்னு நம்ம எப்படி தெரிந்து கொள்றதுன்னா அதற்கு லிங்கம் சொல்கிறார். அந்த குணத்தினுடைய லிங்கம், குணத்தை தெரிந்து கொள்வதற்காக லிங்கம்ங்கிறது சொல்லப்படுகின்றது. அதுக்கப்புறம் அந்த குணம் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவு என்ன, எந்த குணம் இருந்தால் அதனுடைய விளைவு என்ன ஏற்படும், இந்த பிறவியில் இங்கே இப்பொழுதே நம்ம பார்த்து அனுபவிக்கக்கூடிய விளைவு என்ன, அந்த பலன் என்ன, அந்த குணம் இருக்கிற பொழுது என்ன பலன் என்ன விளைவு இருக்கும்னு. அதுக்கப்புறம் மரணத்திற்கு பிறகு நம்முடைய கதிங்கிறது எப்படி இருக்கும், மரண சமயத்தில் எந்த குணம் மேம்பட்டு இருக்கோ அதற்கு ஏற்றாற் போல நம்மளுடைய அடுத்த பிறவியானது இருக்கின்றது, அந்த குணத்துக்கு தகுந்தாற் போல இருக்கிறது. இப்போ இந்த மனித பிறவியை எடுத்திருக்கிறோம், ஏற்கனவே செய்த வினை பயனால் எடுத்திருக்கிறோம். இங்கே 3 குணம் இருக்குது. ஆனால் 3 குணமும் எப்பொழுதும் சமமாக இருக்கிறதில்ல.
குணம் ஏற்றத்தாழ்வாக இருக்கிறதா பிறவி உலக சிருஷ்டிக்கே காரணமாக இருக்குது. அதனால் பிறக்கின்ற பொழுதே இயல்பாக ஒரு குணமானது மேலோங்கி இருக்கும். அது முந்தின பிறவியில் செய்த நம்ம கர்மா உபாசனை அதனுடைய பலனாக அது வந்திருக்கிறது. அப்புறம் இந்த மனித பிறவியில் நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கோ, நம்மளுடைய பயிற்சி முயற்சிகள் எப்படி இருக்கோ, அதற்கு ஏற்றாற் போல் இந்த குணங்கள் மாறுபாட்டை அடைகின்றன. அதனால் பிறந்தா எப்படி இருக்குன்னா சாகிற வரைக்கும் அப்படியே இருக்குங்கிறது இல்லை. பிறக்கிறதுக்கு ஒரு காரணம், அதிர்ஷ்டமாக ஒரு அடிப்படை ஒரு ரேஷியோவில் அது வந்திருக்கு, ஒரு தன்மையில் வந்து இருக்கின்றது. ஆனால் இந்த பிறவியில் நாம் செய்கின்ற முயற்சியினால் இந்த குணங்களை மேம்படுத்தி கொள்ள முடியும், அல்லது குணத்தில் மாறுபாட்டை ஏற்படுத்த முடியும். அப்படி நம்மளுடைய முயற்சியினால் ஏற்படுத்தி கொண்டு மரண காலத்தில் எந்த குணத்தில் இருக்கிறோமோ அதற்கேற்றாற் போல அடுத்த பிறவியானது வருகின்றது ஒரு விஷயம். அப்புறம் இந்த குணம் அதுதான் பிறவிக்கு காரணம்னா பிறவாத நிலையை அடைவதற்கு என்ன தேவைங்கிறதையும் சொல்லுகின்றார். அதனால் குணம் 3 இருந்தால் 3ல் ஏதாவது ஒரு குணம் மேம்பட்டு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பிறவி வரும்னா, என்னுடைய விருப்பம் என்ன, பிறவி வேண்டாம்னா. இப்போ பிறவி வேண்டாம்னா அதற்கு நான் என்ன பண்ணணும்? இந்த 3 குணத்திலிருந்து வெளியே போகணும். குணத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிறவி வரும். அப்போ 3 குணத்திலிருந்து வெளியே போனாதான் பிறவியிலிருந்து விடுதலை, அதற்கான ஞானத்தையும் சொல்லுகின்றார். ஆனால் அதுக்கு பேர் கதின்னு பேர். அதனால் முதல்ல இந்த 5 விஷயம், குணங்களை பற்றி 5 விஷயம் இங்கே விசாரம் செய்யப்படுகின்றது. முதல்ல குண லட்சணம், அப்புறம் குணங்கள் எப்படி பந்தத்தை உண்டு பண்ணுகின்றன, அப்புறம் எப்பொழுது எந்த குணம் இருக்குங்கிறதுக்கான அந்த லிங்கம், அதுக்கப்புறம் அந்த குணங்களுடைய விளைவு என்ன என்பது, பிறகு மரணத்திற்கு பிறகு அந்த குணங்களால் ஏற்படுகின்ற கதி பயணம், அடுத்த பிறவி என்ன எப்படி என்பது பொறுத்து என்பதை பற்றிய விஷயம். இதில் ஒன்றொன்றையும் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். முதல்ல லக்ஷணம். சத்துவம் ரஜஸ் தமஸ் 3 குணங்களுடைய லட்சணம் என்ன? சத்துவ குணம்னா அது எப்படி இருக்கும் என்றால், சத்துவ குணம் சாந்தமாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். ஸ்லோகத்தோட பார்க்கலாம். ஆறாவது ஸ்லோகத்தில் பார்த்தா, சத்துவம் நிர்மலத்வாத் பிரகாசக மனாமயம். சத்துவம் நிர்மலமாக இருக்கிறதுனால அது பிரகாசமாக இருக்கும், நிர்மலமாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். சாந்தம்ங்கிறது இருக்கும். சத்துவகுணம் இருக்கிற பொழுது, சத்துவகுணம் மேலோங்கி இருக்கின்ற பொழுது மனது அமைதியாக இருக்கும், ஒரு சுகமானது இருக்கும், ஞானம் புத்தி நல்லா வேலை செய்யும், இந்திரியங்கள்லாம் பிரகாசமாக இருக்கும். எல்லாம் பிரகாசமாக இருக்கும்னா அது சரியாக வேலை செய்யும், இந்திரியங்கள் அதனுடைய வேலையை சரியாக செய்யும். சத்துவம் நல்லா இருக்கிற பொழுது மனது சாந்தமாக இருக்கும், புத்தி தெளிவாக இருக்கும், இந்திரியங்கள் அதனுடைய வேலையை எந்த குறையும் இல்லாமல் சரியாக செய்யும். அது சத்துவகுணத்தினுடைய காரியம். சத்துவகுணம் அப்படி இருக்கிறதா சத்துவகுணம். சத்துவகுணம்னாலே அது சாந்தமாக பிரகாசமாக இருக்கிறது. அதனால் ஞானம் மகிழ்ச்சி என்பதெல்லாம் சத்துவகுணம் அதனுடைய லட்சணம். சத்துவகுணத்தினுடைய லட்சணம் அமைதி ஆனந்தம்ங்கிறது சத்துவகுணத்தினுடைய லட்சணம். அதுக்கப்புறம் ரஜோகுணம். ரஜோ ராகாத்மகம் வித்தி. இந்த ரஜோகுணமானது ராகம், துடிப்பு, ஊக்கம் இதெல்லாம் ஒரு செயலில் தூண்டக்கூடிய சக்தி உடையதாவது ரஜோகுணம். ரஜோகுணத்தோட லட்சணம் செயல் ஊக்கம், செய்யணும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு, செய்யணுங்கிற ஒரு துடிப்பு, அப்புறம் அதனால் செய்யணும்னாக்க விஷயங்களில் ஒரு ஆசை பற்றுதல் இருக்கிறது. அது ஆசை தானே செயலுக்கு தூண்டுது. ஆசை இருக்கும், மனதில் ஆசை முதலானவை வரும், அதனால் தூண்டப்பட்டு ஒரு செயலை இதை செய்யணும் அதை செய்யணுங்கிற ஒரு சாதிக்கணுங்கிற ஒரு உத்வேகமானது இருக்கும். ஆழ்வினைன்னு சொல்கிற திருக்குறளில் பார்த்தா, ஆழ்வினை விடாமுயற்சி அப்படிங்கிறது யாரிடத்தில் ரஜோகுணம் மிகுதியாக இருக்கோ அவர்கள் அந்த தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். சிலர் எப்பொழுதும் சாந்தமாக பேசாமல் படுத்திக்கிட்டு அமைதியாக இருப்பான். செயல் ஊக்கத்தை விட அமைதியாக இருக்கிறதுங்கிறதுல அவனுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும், படிப்பு முதலான விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். அப்படின்னா அது என்னது? சத்துவகுணம்னு அர்த்தம். சத்துவகுணம் இருக்கிற பொழுது அது சத்துவகுணத்தோட லட்சணம்.
ரஜோகுணத்தோட லட்சணம் இந்த ராகம் செயல் என்பது. அதுக்கப்புறம் தமோ குணம், தமசுங்கிறது இந்த இரண்டும் இல்லாமல் படிக்கிறதுலேயே ஆர்வம் இருக்காது, வேலை செய்கிறதுலேயே ஆர்வம் இருக்காது. அப்போ ரெண்டும் இல்லைன்னா என்னது, சாப்பிட தூங்கனா. அதனால் சாப்பாடு கூட கொண்டு வந்து கொடுக்கணும், அவருக்கு வந்து பக்கத்தில் கொண்டு வந்து வைக்கணும். தட்டை கழுவி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவரை தட்டை கழுவி வைக்கணும், பெட்டு விரித்து விடணும், அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. அதனால் சோம்பல் நித்திரை இதெல்லாம் இருக்கும், தூக்கம் அதிகமாக இருக்கும், சோம்பல் இருக்கும், இதுலேயே ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கும், இவையும் செய்யாமல் ஒரு மந்துன்னு இருப்பான். மந்த புத்திங்கிறது தமோ குணத்தோட லட்சணம். தமசு இருந்தால் தமசு வந்து அப்படி இருக்கும். இப்போ இதுவும் தேவைதான். இந்த 3 குணங்களுமே நமக்கு வந்து தேவை, உலக இயக்கத்திற்கு தேவை. ஓய்வுங்கிறது தேவை தானே. அதனால் இப்போ ரஜஸ் இருந்தால் தான், ரஜஸ் இருக்கிற பொழுது ஓய்வு வராது, தூங்குறதுக்கான உடம்பும் தயாராக இருக்காது, மனசும் தயாராக இருக்காது. ஏன்னா ஒரு வேகம் ஏதாவது செய்து கொண்டு இருக்கணும்னா. இப்போ தூக்கம் வர்றது பொழுது தமோ குணமானது இருக்கணும். தமசு தான் தூக்கத்தை கொடுக்கறது, அது உடம்பினுடைய ஓய்வுக்கு தேவை. ஆனால் அதிகமாக இருந்தால் அது பிரச்சனை. அதனால் எவ்வளவு தேவையோ, அது இல்லைனாலும் பிரச்சனை, அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை. அப்போ எந்த நேரத்தில் அது எவ்வளவு தேவையோ அவ்வளோ இருந்தால் ரஜோகுணம் தேவை, உறக்கத்துக்கு தேவை. பிரளயம் எல்லாம் மற்ற எல்லாத்துக்கும் தமோ குணம்ங்கிறது தேவை. அப்புறம் செயல், கிரியேட்டிவிட்டி, படைக்கிறது, ஊக்கமாக வேலை செய்கிறது, உற்சாகமாக இருக்கிறதுங்கிறதுக்கு ரஜோகுணம்ங்கிறது தேவை. செயல்படுறதுக்கு உற்பத்தி முதலான துறைக்கு ரஜோகுணம் தேவை தானே. அப்படி இருந்தால் தான் வேலைங்கிறது நடக்கும். அப்புறம் எப்பொழுதும் பரபரன்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாக்கா ஒரு அமைதிங்கிறது இருக்காது. அப்போ சத்துவகுணம் வேணும், அமைதியாக இருக்கிறது, சும்மா இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது என்பதற்கு சத்துவகுணம்ங்கிறது தேவை. இந்த 3 குணங்கள் இந்த லட்சணங்களை கொண்டவை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இது நல்லதுன்னா, அதே சமயம் இது அதிகமாக போகிற பொழுது அது நமக்கு பிரச்சனையாக ஆகிறது. இது குறைவாக இருந்தாலும், 3ல் 1 குறைவாக இருந்தாலும் தூக்கம் வராதுன்னா, தமஸ் இல்லைன்னா தூக்கமே வராது. வயசாக அதனால் ஆகுது. குழந்தையா இருக்கிற பொழுது அதிகமாக தமஸ் இருக்குது. அதனால் குழந்தை அதிகமாக 17 மணி நேரம் 18 மணி நேரம் சாப்பிட தூங்குறது தான். குழந்தையா இருக்கிற போது பால் குடிக்க தூங்கங்கிறது தமஸுங்கிறது இயல்பாக இருக்குது. அதுக்கப்புறம் இளம் பருவத்துக்கு வர்ற பொழுது ரஜஸ்ங்கிறது இயல்பாக இருக்குது. அதனால் பரபரன்னு இருக்கிறான். ஒரு 4-5 வயசுக்கு மேலேயே 20-25 வயசு வரைக்கும் பரபரன்னு நிறையா தெரிந்து கொள்ளணும், புதுசாக பண்ணணும் அப்படின்னு ஓடி ஆடுறது, சுறுசுறுப்பாக இருக்கிறது, ஒரு கிரியேட்டிவ், ஒரு படைக்கிறது அப்படிங்கிற ஒரு உத்வேகமானது உடம்புக்கு இயல்பாகவே இருக்கிறது. அந்த மனசுலையும் அது இருக்கின்றது. ரஜோகுணம்ங்கிறது இருக்குது. அப்புறம் 30-40 வயசில் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் குறைஞ்சு ஒரு பக்குவம் வருது, சத்துவ குணமானது வருகின்றது. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அனுபவத்தில் கற்றுக்கொண்டு குடும்பம், குழந்தைகள், வேலை அப்படின்னு ஒரு பொறுப்பாக புத்திசாலித்தனமாக வேலை செய்கின்றார். அந்த மாதிரி இருக்கின்றது. இப்போ இது வந்து இயல்பாக வர்றது. ஆனால் எப்பொழுது அது பந்தத்துக்கு காரணமாக ஆகின்றது என்றால், இந்த சத்துவ குணம் வந்து ரொம்ப அதிகமாக போகிற பொழுது, ரொம்ப படிக்கணும்னா படிச்சுட்டே இருக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும், நிறையா படிக்கணும், நிறையா தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஞான பசினா படிக்கிறதுல ஒரு பெரிய இது இருக்கும். வேறு வேலை செய்கிறதுல எல்லாம் ஆர்வம் இருக்காது, உட்காந்து படித்து கொண்டே இருப்பார், இல்லை ஏதாவது ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருப்பார். தூங்காமல் 10 மணி நேரம் 15 மணி நேரம் அப்படியெல்லாம் சயின்டிஸ்ட் இருக்கிறாருல்ல. அப்போ என்னது, அது புதுசாக கற்றுக்கொள்றதுல ஆர்வம், அப்புறம் இந்த ஆராய்ச்சி பண்ணுறதுல ஆர்வம் நிறையா இருக்கும். அதுவே ஒரு பிரச்சனை. படிக்கிறதுனா எங்கே, படிப்பை ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தணும்ல, முடிக்காது. லௌகிக்க படிப்பாக இருக்கலாம், இல்லை வேதாந்த படிப்பாக இருக்கலாம். அங்கேயும் வந்து ஓரளவுக்கு ஒரு 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 நிறைவுங்கிறது வரணும். அப்புறம் பொழுதுபோக்குக்காக படிக்கிறதுங்கிறது வேற, அப்புறம் பொழுதுபோக்காக படிக்கிறதுன்னு வேற. ஆனால் படிக்கலைன்னா ஒரு மாதிரியாக இருக்குன்னா அது இருந்தாப்பா அது பிரச்சனை. அது படிக்கலை, கிளாஸ் இல்லைனாக்கா ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னாக்கா அது ஒரு பிரச்சனை. அதனால் அறிவில் ஒரு நிறைவின்மையானது இருக்கும். தத்துவ குணம் ரொம்ப அதிகமாக போச்சுன்னா அறிவில் நிறைவின்மைங்கிறது இருக்கும். தேடிக்கொண்டே படித்து கொண்டே இருப்பார். அது நல்லது தான், ஆனால் அதுவும் ஒரு சம்சாரத்திற்கு காரணமாக ஆகின்றது. அதனால் கதையெல்லாம் இருக்குது. புராண இந்த வேதத்திலேயே கதையெல்லாம் இருக்குது. ஒரு முனிவர் வந்து எல்லா வேதத்தையும் படித்து முடிக்கணும்னு நினச்சாராம். அதனால் வேதம் படிக்கிறது தான், வேதத்தை மட்டும், மற்ற சாஸ்திரம்லாம் அது தனி. ஆனால் வேதம் எல்லாத்தையும் படித்து முடிக்கணும்னு படிச்சுக்கிட்டே இருந்தாராம். பல வருஷங்களாச்சு, பல பிறவிகளாச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து எவ்வளோ படிச்சிருக்கு, அவருக்கு வந்து அதில் ஒரு திருப்தி வரலை. கடைசியில் கடவுள் வந்து சொன்னாராம், அந்த கதை ஞாபகம் இல்லை, பேர் ரிஷி பேர்லாம் ஞாபகம் இல்லை. அவர் வந்து என்னப்பா, நான் எல்லா வேதத்தையும் படித்து முடிக்கணும்னு, நீ இத்தனை பிறவிகளை எவ்வளோ படிச்சிருக்க தெரியுமாண்ணா? ஒரு சின்ன கட்டுறது கைமண் அளவுன்னு ஒரு சின்ன இவ்வளவுதான் நீ படிச்சிருக்க, இன்னும் படிக்கிறதுக்கே வேதத்திலேயே இவ்வளோ இருக்குன்னு
காட்டினாராம். அதனால் இந்த ஞான பசிங்கிறது அது ஒரு விதமான பசி, அது ஒரு விதமான துன்பம். அதனால் அப்படி அளவில் அதிகமாக போகிற பொழுது, சத்துவம் மிகுதியாக போகிற பொழுது படிக்கிறதுல மிகுதியான ஆர்வமானது இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு பந்தமாக ஆகின்றது. அது வேதாந்தம் படித்தாலும் ஒரு குறிப்பிட்ட தெளிவாக புரிகிற பொழுது குறிப்பிட்ட நிலையில் ஒரு நிறைவுங்கிறது வரும். ஆனால் லௌகிக்க படிப்புங்கிறதுக்கு முடிவே இல்லை. வேதாந்தத்துக்கு முடிவு உண்டு. ஏன்னா எத்தனை நூல் படித்தாலும் விஷயம் ஒன்று தான். அதில் ஒன்று மாற போகிறது. தத்துவ போதத்தில் என்னவோ அதே தான் பிரம்மசூத்திரத்தில். அதனால் விஷயம் புரிஞ்சிட்டாக்கா அதுக்கப்புறம் பொழுதுபோக்குக்காக படிக்கலாமே ஒழிய மனதில் நிறைவானது வந்துவிடும். ஆனால் லௌகிக்க படிப்புக்கு முடிவே கிடையாது. எத்தனையோ இருக்குது, படித்து கொண்டே போயிட்டே இருக்கலாம். அதுலேயும் அடுத்தடுத்த வெர்ஷன் புதுசாக டெவலப் பண்ணிட்டே பழைய படிப்பு போயிட்டே இருக்குது, புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். படிக்கிறதுக்கே நிறைய துறைகள் இருக்குது, முடிவில்லை. ஒரே துறையிலேயே படித்து முடிக்கிறதுக்குங்கிறதுக்கு முடிவு இல்லை. ஏன்னா அது அப்பப்போ மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால் இது அப்படி பந்தத்தை உண்டு பண்ணுகின்றது. அப்புறம் ரஜோகுணம் என்னன்னா வேலை வேலை வேலைன்னா எப்பொழுதும் வேலை செஞ்சு கொண்டுறதுலேயே இருக்கிறார். தீவிரமாக ஏதாவது செஞ்சு கொண்டு இருக்கணும். சும்மா இருக்க முடியாது. ரிட்டையர்ட் ஆனாலும் சும்மா இருக்க முடியாதுன்னா. ஆனால் ஓய்வு பெற்ற பிறகும் அவரால் சும்மா இருக்க முடியாது. வீட்டிலையும் சும்மா இருக்க முடியாது. எதையாவது போட்டு உருட்டிக்கிட்டே இருப்பார். அது ரஜோகுணத்தினுடைய காரியம். ரஜோகுணம் மிகுதியாக இருந்தால் அது நடக்கின்றது. அப்படி அது பந்தத்தை உண்டு பண்ணுகின்றது. வேலை செய்கிறதுலேயே ஒரு சிரமம் இருக்குது. அப்புறம் அதனுடைய விளைவுகள்லாம் வருது. அது எல்லாமே துன்பத்தை கொடுக்கக்கூடியது ரஜோகுணம். நிறைவின்மைனா கர்த்தாங்கிறதுல பலமாக இருப்பார். இந்த சத்துவகுணம் மிகுதியாக இருக்கிற பொழுது ஞாத்தான அறிபவன் அப்படிங்கிறதுல ஆர்வமாக இருப்பார். நிறைய தெரிந்து கொள்ளணுங்கிறதுல ஆர்வமாக இருப்பார். ஞாத்தாவாக இருப்பார். ரஜோகுணம் மிகுதியாக இருந்தால் கர்த்தாவாக இருப்பார். எப்பொழுதும் எதையாவது ஒரு கர்மாவை செய்து கொண்டே இருந்து கர்த்திருவங்கிறது பலமாக இருக்கும். தமோ குணம் சொல்ல வேண்டியதில் தூக்கம் தான். அதனால் தூங்கி எந்திரிக்கிறதே 8 மணிக்கு தான். அதுக்கப்புறம் மெதுவாக டீயை சாப்பிட்டு அப்புறம் பல்லு விளக்க 12 மணி ஆகும். அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு 1 மணிக்கு சாப்பிடுவார். நான் மத்தியானம் காலையில் டிஃபனை 1 மணிக்கு சாப்பிடுவார். மத்தியானம் லஞ்சை சாயந்தரம் 4 மணிக்கு சாப்பிடுவார். நைட்டு டிஃபன் 12 பரோட்டாவை ராத்திரி 11 மணிக்கு சாப்பிடுவாருண்ணா. அதெல்லாம் எல்லாமே தாமதமாக போயிட்டு இருக்கோம். அதனால் அது தமசுனா சாப்பிட தூங்க வேறு வேலைகள் எல்லாம் எதுவும் ஆர்வம் இருக்காது. அதனால் பிரமாதம் ஆலசியம் தூக்கம் இதெல்லாம் தமோ குணத்தினுடைய காரியம். அது மிகுதியாக இருந்தால் அப்படி இருப்பார். இது 3 குணங்கள் அது எப்படி பந்தத்தை ஏற்படுத்துகிறதுங்கிறதும் சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் இந்த குணம் எப்போ எந்த குணம் இருக்குன்னு எப்படி தெரிந்து கொள்றதுன்னா அதற்கான லிங்கம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அறிவு நல்ல புத்தி தெளிவாக இருக்குது, குழப்பம் இல்லாமல் இருக்குன்னா சத்துவ குணத்தில் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். மனசானது சத்துவ குணத்தில் இருக்கிற பொழுது கிளாஸில் தூக்கம் வராது. அதனால் தூக்கம் வர்றதில்லை. சொல்கிற பாடம் கேட்குற பாடம்லாம் கேட்ட உடனே புரிகிறது அப்படிங்கிறது. இந்திரியங்கள் எல்லாம் தெளிவாக வேலை செய்யுதுன்னா இந்திரியங்கள் தெளிவாக வேலை செய்கிறது ஒன்று, மனசு தெளிவாக இருக்கிறது, புத்தி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நல்லா இருக்குனாக்கா சத்துவ குணம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதான் காலை அதிகாலை பொழுது எல்லாம் இயற்கையிலேயே இந்த மாறுபாடு இருக்குது. இயற்கையில் மத்தியானம் உச்சி பொழுதுனா வெயில் அதிகமாக இருந்தாக்கா ரஜஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ராத்திரி 12 மணினாக்கா தமஸ் அதிகமாக இருக்கும். காலை சந்தியா வேலை இந்த சத்துவம் இந்த ரஜஸ் தமஸுக்கு நடுவில் சத்துவமாக இருக்குது. அதனால் அதிகாலை பொழுது, அதனால தான் ஜபத்துக்கு தியானத்துக்கு அந்த பொழுது நல்லது, படிக்கிறதுக்கும் அந்த பொழுது நல்லதுங்கிறோம். காலையில் படிக்கிற பொழுது இயற்கையே சாத்விகமாக இருக்குது. நம்மளுடைய உடம்பும் மனசும் நல்ல ஓய்வு இருந்து நைட்டு நல்லா தூங்கியிருந்தாக்கா காலையில் ஃப்ரெஷ்ஷாக தெளிவாக இருக்கும். அப்போ படிக்கிற பொழுது ரொம்ப எளிதாக படிக்க முடியும். 1 தடவை 2 தடவை படித்தாலே மனப்பாடம் ஆயிரும். ராத்திரி படிக்கிறத விட காலையில் படிக்கிறதுங்கிறது எளிதாக நமக்கு இருக்கும். அப்போ சத்துவ குணம் மேலோங்கி இருக்குது. இது சத்துவ குணத்தோட லிங்கம். ரஜோகுணத்தோட லிங்கம் என்னது? கர்மாதான். மிகுதியான கர்மா செய்யணும்னா சும்மா தியானத்தில் உட்கார்றதுக்கு முடியாது. அதனால் எப்போ மனசு எந்த குணத்தில் இருக்குன்னு தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் அது சம்பந்தமான வேலையை பண்ணணும். மனசு இயல்பாக நமக்கு வேறு எதுலேயும் செய்கிறதில்ல. அது மத்தியானம் 12 மணியாக கூட இருக்கலாம். அது பிராரப்தத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறுபடும். அப்போ மனசு அமைதியாக இருக்குது, ஒன்றும் வேலை செய்கிறதுல ஆர்வம் இல்லைன்னா அந்த நேரத்தில் உட்காந்து தியானம் பண்ணால் தியானம் நல்லா வரும்.
அந்த நேரத்தில் படிக்க உட்காந்தா இல்லை பாடம் கேட்டாக்கா நல்லா வரும். மனசோட தன்மைக்கு தகுந்த மாதிரி அதை சத்துவத்தில் இப்போ மனசு இருக்குது அப்படிங்கிற பொழுது அந்த நேரத்தில் தியானம் ஜபம் பண்ணுற பொழுது அது நல்லா இருக்கும். இல்லை தூக்கம் வர மாதிரி இருக்கு, அப்போ தியானத்தில் உட்காரக்கூடாது. அது அப்போ அதை மாற்றிக்கோ. ஒன்று தூங்குறதுனா தூங்கிடலாம், தூக்கம் தேவைன்னாக்கா தூங்கிடலாம், இல்லைன்னா அதை மாற்றுறதுக்கு கர்மாவை பண்ணணும். அது கர்மாவை பண்ணணும், கர்மாவை பண்ணி மாற்றுறதுக்கான முயற்சியை பண்ணணும். அதனால் இந்த ரஜோகுணம் இருக்கிற பொழுது கர்மமானது செயல் அப்படிங்கிற அந்த ஊக்கம் இருந்து கொண்டு இருக்கு. அதான் லிங்கம். செய்யணும், நம்ம மனசை கவனித்து பார்த்தோம்னாக்கா அமைதியாக இல்லாமல் எதையாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலானது இருந்து கொண்டு இருக்கிற பொழுது ரஜோகுணம் வேலை செய்யுது, ரஜஸ் பலமாக இருக்குங்கிறது புரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் தமோ குணத்துக்கு லிங்கம் என்னது? தூக்கம் தான். ஒரே தூக்கமாக வருதுனாக்கா உடம்பு தமசில் இருக்குது, மனசு தமசில் இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறது. புத்தியினால் நம்ம உடம்போட தன்மையை நம்ம புரிந்து கொள்ளலாம், மனதோட தன்மையை புரிந்து கொள்ளலாம். அந்த நேரத்தில் படிக்கணும்னாக்கா உட்கார்ந்தாலும் படிக்கிறதுல வராது, புரியாது. மனசு தமசில் இருக்கிற போது படிக்க வந்தால் படிக்கிறது புரியாது, வேலை செஞ்சாலும் அது ஒழுங்காக வேலை நடக்காது, அப்படித்தான் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் படிக்கிறதுங்கிறது இல்லாமல் இதில் தமசில் இருக்கிற பொழுது சத்துவமான காரியத்தை பண்ணால் வரவே வராது. அப்போ தமசு தேவைனாக்கா தூக்கம், ஓய்வு தேவைனாக்கா ஓய்வு கொடுத்துடணும் உடம்புக்கு. இல்லை அது அளவுக்கு அதிகமாக இருக்குது, வேண்டியது இல்லைனாக்கா ரஜோகுணத்தை காரியத்தை பண்ணணும். அந்த தமசை போக்குறதுக்கு கர்மாவை பண்ணணும். அங்கே தியானம் பண்ணக்கூடாது, சத்துவகுணத்து காரியத்தை பண்ணக்கூடாது. தமசில் இருந்து வெளியே வரணும் அப்படின்னாக்கா ரஜோகுண காரியத்தை செயல் பண்ணுறது. அந்த நேரத்தில் வேறு ஏதாவது வீட்டு வேலை இருந்தால் பார்க்கறது, வேறு என்ன வேலைகள் நமக்கு பாக்கி வச்சுருக்கிறோமோ அந்த வேலையை பார்க்கறதுன்னு அதை மாற்றணும். அதே மாதிரி ஒரே ரஜஸ்லேயே இருக்கிற பொழுது அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு சத்துவகுணத்துக்கான காரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி பண்ணணும். இப்படி அதனுடைய லிங்கமானது இருக்கின்றது. அப்புறம் அதனுடைய பலன் என்னன்னா, சத்துவகுணம் காரியம் அப்படின்னா படிக்கிறதுல ஆர்வம் இருந்தால் பலன் ஞானம். அவ்வளோதான். படிச்சுக்கிட்டே இருந்தால் ஞானமானது வரும். சத்துவம் பிரதானமாக ஆகிற பொழுது சத்துவம் மிகுதியாக ஆக படிக்கிறதுல கேட்கறதுல ஆர்வம் அதிகமாகுது, மனது சாந்தமாக இருக்குது. படிக்கிறது கேட்கறது பண்ணலைன்னாலும் உலகத்தை பார்க்குற பொழுது உலகத்தில் மனசு நல்லா சாந்தமாக தெளிவாக புத்தி தெளிவாக இருக்கிற பொழுது சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு நல்லா புரியும். அனுபவத்திலேயே நம்ம நிறையா கற்றுக்கொள்ள முடியும். அனுபவம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தாலும் கற்றுக்கொள்றதுங்கிறது எல்லாரும் இல்லையே. அப்போ தமோ குணத்தில் இருக்கிறவன் அனுபவத்திலேருந்து பாடம் கற்றுக்கொள்வது இல்லை. படிக்கிறதுனாக்கா புஸ்தகம் படிக்கிறதுங்கிறது மட்டும் இல்லை, நம்ம சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கவனித்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுதல். அப்படின்னா தத்துவத்தில் இருந்தால் தான் அது முடியும். இல்லைன்னா பண்ணுற தவிர திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருப்பான். தமோ குணம் பிரதானமாக இருக்கிற ஆள் ஒரே வேலையை ஒரே தவிர எத்தனை தடவை பண்ணாலும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள மாட்டான், திருத்தி கொள்ள மாட்டான். அப்படியே தான் அவருடைய வாழ்க்கை போகும். ஏன்னா அந்த புரிந்து கொள்ளக்கூடிய புத்தி சக்தியானது இல்லை. சத்துவகுணத்துக்கு அவன் வரலை, அதனால் அது முடியாது. இப்போ சத்துவகுணம் இருக்கிற பொழுது இந்த கல்வி ஞானம்ங்கிறது அது கல்வி கேள்விகளால் வரலாம், அல்லது அனுபவத்தில் இருந்தே நம்ம நிறைய தெரிந்து கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அது பிரயோஜனம். சத்துவத்தோட பிரயோஜனம் ஞானம் என்பது. ரஜோகுணத்தோட பிரயோஜனம் பலன் என்னது? கர்மா தான். விதவிதமாக புதுசாக கர்மாவை பண்ணலாம், புதுசாக பொருள்களை உற்பத்தி பண்ணலாம். அதானே இருக்குது. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாருன்னா அவர் புதுசாக பண்ணிக்கொண்டே இருப்பேன். இன்னொரு பக்கம் அவன் டிசைனிங்கில் இருக்கிறானே, அவன் சத்துவமும் இருக்கிற பொழுது நிறைய புதுசான டிராயிங் மட்டும் போட்டு கொடுப்பான். அப்புறம் அதை செஞ்சு கொடுக்குற ஆள் தனியாக இருக்கிறார், அவர் நிறைய கர்மாவை பண்ணிக்கொண்டே இருக்கிறார், உற்பத்தி பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அது அதனுடைய காரியம். தமோ குணத்தோட காரியம் என்னது? தூக்கம்தான். தூக்கத்திலேயே இருக்கிறது தமோ குணத்தினுடைய பலன். தமோ குணம் மிகுதியாக ஆச்சுனாக்கா அதனுடைய பலனாக தூக்கம் வரும். அதனால் நம்ம உணவு முதலானவைகள் மூலமாக இதை மாற்றிக்கொள்ள முடியும். அதான் முக்கியமானது. இது இயல்பாக ஒன்று இருக்குது. அது ஒன்று பிறக்கிற பொழுதே நம்மளுடைய பூர்வ கர்ம மற்ற உபாசனையுடைய பலனாக சத்துவ பிரதானமான உடலாக வரலாம், அல்லது ரஜப்பிரதானமான உடலாக இருக்கலாம், தமப்பிரதானமான உடலாக இருக்கலாம். அப்புறம் நம்முடைய முயற்சி, கல்வி கேள்வி, நம்மளுடைய முயற்சிகளால் நாம் அதை மாற்றிக்கொள்ளவும் முடியும். இது மாற்றிக்கொள்ளவே முடியாததுங்கிறதில்ல, மாற்றிக்கொள்ள முடியும். நம்மளுடைய முயற்சியினால் அதை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். பெரும்பாலும் உடல்
பிறக்கிற பொழுது முன்னாடி சொன்ன மாதிரி குழந்தையா இருக்கிற பொழுது தமஸ் பிரதானமா இருக்கு, நடு வயதுல ரஜஸ் பிரதானமா இருக்கு, அதுக்கப்புறம் அனுபவம் அறிவு பக்குவம் வர்ற பொழுது சத்துவங்கிறது பிரதானமா இருக்கு, அனுபவம் மிகுதியாகிற பொழுது சத்துவங்கிறது பிரதானமா இருக்கு. அதோட நம்மளுடைய முயற்சியினாலையும் இதை மேம்படுத்தி கொள்ள முடியும். அதற்கு தான் ஆன்மீக சாதனைகள்ங்கிறத நம்ம சொல்லி இருக்கிறோம். இந்த தமசுல இருந்து ரஜஸுக்கு கொண்டு வர்றதுக்கு கர்ம யோகம்ங்கிறது சொல்லி இருக்கு. ஆரம்பத்துல கர்மமா சகாமமா கர்ம பலன் கருதி கர்மாவை பண்றோம். ஆனா அதையும் தர்மத்துக்கு உட்பட்டதா பண்ணணும். கர்மா பண்ணணும், தமோ குணத்தை போக்குறதுக்கு நிறைய செயல்புரியணும், வேலை செய்யணும். அந்த வேலை தர்மத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் தர்மத்துக்கு உட்பட்ட கர்மாவையும் கர்ம பலன் கருதாம செய்ய பழக வேண்டும். அதுதான் கர்ம யோகம்னு சொல்லுகின்றோம். கர்மத்திலிருந்து கர்மயோகம், கர்மயோகம் ரெண்டுமே தமசுல இருந்து ரஜஸுக்கு உடம்பையும் மனதையும் கொண்டு வருவதற்கான சாதனை. அதனால உழவார பணி மற்ற இதெல்லாம் சொல்றாங்க. ஒவ்வொரு மதத்திலையும் அது ஒவ்வொரு பணிகளாக சொல்றோம். ஆன்மீக சாதனைன்னு வர்ற பொழுது இந்த கோயில் இறைவன் சார்ந்த பூஜைக்கு ரெடி பண்றது, பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து கொடுக்கறது, பூ பறிக்கிறது, மாலை கட்டுறது, இல்லை தண்ணீர் அபிஷேகத்துக்கு திரவியம் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கறது, உழவார பணி பண்றது, இது எல்லாமே தமசுல இருந்து ரஜஸுக்கு வருவதற்காக ஆரம்ப நிலையில சரியை கிரியைங்கிறது சைவத்துல சொல்லி இருக்கு. நம்ம கர்மயோகம்னு அதை சொல்லுகின்றோம். கர்மயோகம். அதுக்கப்புறம் இந்த ரஜஸ்ல இருந்து சத்துவத்துக்கு போறதுக்கு உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து பண்ணக்கூடிய மனஸ் மையமாக கொண்ட சாதனைகள் ஜபம், தியானம், பாராயணம், இதெல்லாமே ரஜஸ்ல இருந்து மனசை சத்துவத்துக்கு கொண்டு செல்வதற்கான பயிற்சி. உடம்பு ஒரு இடத்துல உட்கார வச்சு நாம் பல பாராயணமாக பண்ணுறதுன்னா பாராயணம், விஷ்ணு சாஸ்திரமும் லலிதா சாஸ்திரமும் பகவத்கீதை, இல்லை நமக்கு என்ன தெரியுமோ அதை படிக்கிறதுனா பகவானை பற்றி படித்து கொண்டே இருக்கிறது. அதுலேயும் கொஞ்சம் பக்குவம் வர்றதுக்கு அப்புறம் ஸ்தோத்திரம்னு படிக்கிற பொழுது அதில் நிறையா இருக்குது, நிறைய சப்தங்கள் இருக்குது, நிறையா இருக்குது, விதவிதமாக நம்மளுடைய ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி படிக்கலாம். அதுலேயே அடுத்த லெவலில் ஜபம்னா ஒரே ஒரு நாமத்தை எடுத்துக்கொண்டு பகவான் சகஸ்ரநாமம் படித்தா 1000 நாமம் இருக்குது, அப்படி இல்லாமல் ஒரே ஒரு நாமத்தை எடுத்துக்கொண்டு அதை 1008 முறை சொல்கிறது அப்படிங்கிறது அந்த சத்துவத்திலேயே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது. அப்படிங்கிறது ஒரே நாமத்தை திரும்ப 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 சொல்கிறதுனால மனசு ரஜஸில் இருந்து சத்துவத்துக்கு செல்லுகின்றது. அதுக்கப்புறம் அதுலேயே அடுத்த லெவல் தியானமாக பகவானுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு தியானம் பண்ணுறது, சகுனமாக ரூபத்தை எடுத்துக்கொண்டு தியானம் பண்ணுற பொழுது மனது இன்னும் தத்துவமாகுது. அதில் யோகம்ங்கிறத அங்கே சரியை கிரியைக்கு அப்புறம் யோகம்ங்கிறது சொல்லப்படும். சரியை கிரியை தமசுல இருந்து ரஜஸுக்கு வர்றது, அப்புறம் ரஜஸ்ல இருந்து சத்துவத்துக்கு போகிறதுக்கு யோகம்ங்கிறது யோக சாதனைகள். இந்த மாதிரி மானசீகமாக செய்யக்கூடிய எல்லா ஆன்மீக சாதனைகளுமே ரஜஸ்ல இருந்து சத்துவத்துக்கு கொண்டு வருவதற்காக. அப்படி செய்கிறதன் மூலமாக இந்த குணங்களை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். நம்மளுடைய முயற்சியினால் அதை படிப்படியாக மாற்றிக்கொள்ள முடியும். இதற்கு சத்சங்கம் முதலானவை நமக்கு உதவியாக இருக்குது. அதனால் முதல்ல பஜனை கோஷ்டிக்கு போகணும், கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். சத்சங்கத்துலேயும் நிறையா இருக்குல்ல, இப்போ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அமைப்பு இருக்குது. உழவாரப்படி பண்ணுறதுக்குன்னு அதுக்கு ஒரு டீம் இருக்குது. அப்போ அதில் ஆர்வமாக பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரியம் உலக குடும்பம் அது இதுன்னு தொழிலாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் கொஞ்சம் ஆன்மீக வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முதல்ல என்னது, கர்மயோகம் பண்ணு, சேவை பண்ணு, உழவாரப்படி பண்ணக்கூடிய அமைப்போ அல்லது பொது தொண்டு செய்யக்கூடிய அமைப்புலையோ சேர்ந்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுறாருன்னா, அப்படி சர்வீஸ் பண்ணுறதுனால ஒரு புண்ணியம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மீகத்தில் ஆர்வம் வருது. மற்ற உலக காரியங்களை பண்ணுறதுலேருந்து ஆன்மீக காரியங்களை பண்ணுறதுன்னு அப்புறம் அதில் பக்குவம் வர 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 கொஞ்சமாக தீட்சை வாங்கிறது, ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறதுன்னு அதற்கு மனசு தயாராகிறது. மனசு தயாராகிற போது அந்த ஆன்மீகத்திலேயே அடுத்தபடி போகிறோம். மற்ற யோகாசனம் கற்றுக்கொள்வது, தியானம் கற்றுக்கொள்வது, சகுனமாக அதுக்குன்னு அமைப்பு இருக்குல்ல, தியானம் சொல்லித்தரதுக்கு அமைப்பு இருக்குது, அதுக்குன்னு ஒரு கூட்டம் ஜபம் பண்ணுறது, கூட்டமாக பாராயணம் திருவாச்சகம் முற்றோதல் பண்ணுறதுன்னா உழவாரம் பண்ணுறபடி தனி ஒரு குரூப், இந்த திருவாச்சகம் முற்றோதல் பண்ணுறதுன்னு அது ஒரு தனி குரூப். அப்போ என்ன, அதுலேருந்து கொஞ்சம் சாத்விகமாக இவர்கள் வந்துட்டாங்க, அது பண்ணுறதுன்னு இருக்கிறது. அப்படி அந்த தீட்சையெல்லாம் வாங்கி அதை பண்ணுறது. அதற்கப்புறம் கொஞ்சமாக சாஸ்திரங்களை படிக்கிறதுன்னா சாஸ்திரங்களை படிக்கிறது, கேட்கறது, கொஞ்சம் கொஞ்சமாக திருவாச்சகம் படிக்கிறதோட திருவாச்சகத்துக்கு அர்த்தமும் கேட்கறதுன்னா சிவபுராணத்துக்கு
அர்த்தம் கேட்குற ஞான சாஸ்திரங்கள் இருக்கு, 12 சாஸ்திரம் 14 ஒவ்வொரு இதுலேயும் அதுக்கான தத்துவ சாஸ்திரங்கள் இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க தொடங்குறது. அப்படியே மனசு சத்துவத்துக்கு வருகின்றது. இதெல்லாம் நம்மளுடைய முயற்சியினால படிப்படியாக நம்ம செய்து கொள்ள வேண்டியது. நம்மளுடைய குழந்தைகளுக்கு படிப்படியாக இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். ஆரம்பத்தில் சின்ன வயசில் இதெல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறோம், இதெல்லாம் இருக்குன்னு. அதனால் அது நம்ம பூஜை பண்ணுற போது அது கொஞ்சம் நேரம் பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனா நம்ம பூஜை பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடுக்க வைக்கிறோம். அதுக்கு அது கர்மா. ஆனால் நம்ம பண்ணுற பொழுது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தேவையானது அதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் அதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இதெல்லாம் இருக்குன்னு சின்ன வயசுலேருந்தே அதுக்கு அறிமுகமான அந்தந்த வயசு பக்குவம் வர்ற பொழுது அடுத்தடுத்த நிலைகளில் அது வந்துவிடும். அதனால் இது பயிற்சியினால் நம்ம மாற்றிக்கொள்ள முடிந்தது. ரஜஸ்லேருந்து சத்துவத்துக்கு வந்து சத்துவத்தில் இது தமஸ்லேருந்து சத்துவத்துக்கு வந்து ரஜஸுக்கு வந்து ரஜஸ்லேருந்து சத்துவத்துக்கு வர்றது. அதுக்கப்புறம் என்னங்கிறது அதுக்கு அடுத்து வருது. இதில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து இங்கேயே நமக்கு அதனுடைய லிங்கத்தை வைத்து கொண்டு நம்மளுடைய மனசு எப்படி பக்குவம் அடைகிறதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். மரணத்துக்கு அப்புறம் இதில் ஞானம் மோட்சம்னு போகலைனாக்கா சத்துவத்தில் இருந்தே ஒருவன் மரணம் அடையலாம், இல்லை ரஜஸில் இருந்து மரணம் அடையலாம், இல்லை தமஸில் இருந்தே மரணம் அடையலாம். அப்படி மரணம் அடைகிற பொழுது அவருடைய கதி என்னங்கிறத சொல்கிறாரு. சத்துவகுணம் பிரதானமாக இருந்து ஒருவன் மரணம் அடைந்தா ஊர்த்வ கதி, இந்த பூலோகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய லோகங்களுக்கு இதை விட அதிகமான சுகம் இருக்கக்கூடிய லோகங்களுக்கு அவர் போவார். அது ஊர்த்வ கதின்னு பேர். சத்துவத்தில் இருந்து சத்துவ பிரதானமாக இருந்து நிறைய சாதனைகள் எல்லாம் பண்ணியிருக்கிறார், ஜபம் பண்ணியிருக்கிறார், தியானம் பண்ணியிருக்கிறார், உபாசனை பண்ணியிருக்கிறார்னா தேவலோகம் பிரம்மலோகம்னு ஊர்த்வகதி உயர்ந்த பிறவி, அடுத்த சரீரமானது அடுத்த லோகம் போகம் தேகம் மூணுமே இதை விட அடுத்த லெவலில் உயர்ந்ததாக இருக்கும். உயர்ந்த லோகங்களில் பிறப்பார். ரஜஸ் பிரதானமாக இருந்து அதில் இருந்து மரணம் அடைந்த மத்திய கதி திரும்ப பூலோகத்தில் மனித பிறவியாக வருகின்றது. அதனால் சத்துவம் இந்த இதுவே புண்ணிய பாப்பம் சமமாக இருக்கிற பொழுது மனித பிறவின்னு சொல்கிறோம். இப்போ ரஜோகுணம் பிரதானமாக இருக்கிற பொழுது மீண்டும் மனித பிறவிங்கிறது வருகின்றது, பூலோகத்தில் பிறவிங்கிறது வருகின்றது. தமோகுணம் பிரதானமாக இருந்தாக்க இந்த புண்ணிய காரியத்தையும் பண்ணியிருக்க மாட்டான். அப்புறம் குறுக்கு வழியில் நிறையா தப்பான, ஏன்னா வேலை செய்கிறதுல விருப்பம் இல்லைனாக்கா வேலைக்கு போனால் வேர்க்க நமக்கு ஒத்துக்காதுன்னா அவன் என்ன பண்ணுறான், அவன் தான் தமசில் இருக்கான். அப்போ குறுக்கு வழியில் கொள்ளையடி மிரட்டி பணம் வாங்கு இந்த தாதா வேலையெல்லாம் அவர் பண்ணுறாரு. அப்போ அதனுடைய பலன் என்னது, அதோகதி, கீழே இருக்கக்கூடிய அந்த பாப்பத்தை அனுபவிக்கிறதுக்கான நரக்கம் முதலான கீழ் உலகங்களுக்கு அவர் செல்லுவார். நல்லா தமசில் இருந்து இறந்தான்னா அவன் வந்து அதோகதி, அடுத்த பிறகு கீழ் உலகங்களுக்கு செல்வார். சத்துவத்தில் இருந்து இருந்தால் மேல் உலகம், நடுவில் ரஜஸில் இருந்தால் திரும்ப பூலோகம்ங்கிறது வருகின்றதுன்னு அது கதி, மரணத்திற்கு பிறகு போறதுங்கிறது இருக்கின்றது. அதனால இது பகவான் என்ன சொல்றார், இந்த குணம் மாறி மாறி வர்றதுங்கிறது இயல்புங்கிறத சொல்லுகின்றார். நம்ம ஸ்லோகத்துல பார்த்தோம்னாக்க சத்வம் சுகே 9வது ஸ்லோகத்தில் சத்வம் சுகே சஞ்சயதி ரஜ கர்மணி பாரத ஞானமாவிருத்தி துதமக பிரமாதே சஞ்சயத்துத. இந்த தமஸ் மேலோங்குகின்ற பொழுது ஞானத்தை மூடி பிரமாதத்தில் தள்ளுகின்றதுன்னா, சத்துவம் சுகத்தில் சேர்க்கின்றது, ரஜஸ் கர்மாவில் சேர்க்கின்றது. இந்த தமசானது ஞானத்தை மூடி மோகத்தில் தள்ளுகின்றது, சோம்பலில் தள்ளுகின்றதுன்னா. அதுக்கப்புறம் 10வது ஸ்லோகத்தில் ரஜஸ் தமஸ் சாபிபூய சத்வம் பவதி பாரத. ஒரு பொழுது சத்துவகுணமானது ரஜோகுணம் தமோகுணத்தை கீழே தள்ளி மேலே உயர்ந்து இருக்கும். அப்புறம் என்னாகும், ரஜோகுணமானது சத்துவகுணத்தை தள்ளி அது மேலே இருக்கும். தமோ குணம் என்ன பண்ணும், அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது இந்த ரெண்டையும் கீழே தள்ளிட்டு அது மேலே இருக்கும். அதனால் இது மாறி மாறி வருதல் என்பது இயல்பு. இயற்கையாகவே இது மூன்றும் மாறி மாறி வரும். நம்ம உடம்பு நிலை எப்படித்தானே இருக்குது, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, ஒரு நாளைக்கு கொஞ்சம் நடுவில் இருக்குது. ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்ல முடியல, மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியல. ஒரு நாளைக்கு பார்த்தா ஒரே டல்லாக இருக்குது, சுறுசுறுப்பு இல்லை, மோசமாக இருக்குது, நோய் முதலாடை வருது. அப்போ என்னது, தமசோட தாக்கம் சமசு மேலோங்கி இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். உடம்புக்கு எப்படி இது மாறி வருதோ, ஸ்தூல சரீரத்தில் மாறி வருதோ, அதே மாதிரி சூக்ஷ்ம சரீரம் மனசுலையும் இது மாறி மாறி வரும். காமம் குரோதம் சில சமயங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ என்னது, ரஜோகுணம் மேலோங்கி இருக்குங்கிறத புரிந்து கொள்ளலாம். இல்லை ஒரே குழப்பமாக இருக்குனாக்க அப்போ என்னது, தமோ குணம் மேலோங்கி இருக்குன்னு புரிந்து கொள்ளலாம்.
ஒரு நாளைக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும், தெளிவாக இருக்குன்னா சத்துவ குணம் மேலோங்கி இருக்குன்னு வருது. அப்போ இது எந்த அடிப்படையில் மாறுதுனாக்கா அங்கே பிராரப்தம் இருக்குது. நம்மளுடைய அப்போ எந்த புண்ணிய பாவம் வேலை செய்யுதோ அதுக்கேற்ற மாதிரி அது குண மாறுபாடுங்கிறது வருகின்றது. அதுக்கேற்ற மாதிரி சுக துக்கம்ங்கிறதெல்லாம் நமக்கு வரும். அதனால இது இயல்பு. இப்படி மாறி மாறி வர்றதுங்கிறது உடம்பினுடைய தர்மம்ங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி கதியை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இதில் அடுத்து 11வது ஸ்லோகத்தில் இருந்து இந்த சாதனைகளை நம்ம மாற்றிக்கொள்ள முடியுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி இருக்கிறார். கடைசியாக 19, 20வது ஸ்லோகத்தில் பார்த்தா ஞானத்தை சொல்லுகின்றார். ஞானம் மேலோங்கி இருக்கிற பொழுது அவன் எப்படி இருப்பான்கிறத சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறான். 21வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். இந்த 3 குணம் மாறி மாறி இருதுன்னா 3 குணத்தில் எந்த குணத்தில் இருந்தாலும் மரணம் வந்ததுக்கப்புறம் அடுத்த பிறவி வருது அப்படின்னா பிறவி வாராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு எந்த குணம்னா இருக்கிறதே 3 குணம் தானே. 3 குணத்துக்குமே பலன் பிறவினா அப்போ பிறவாத நிலைங்கிறது எப்படி வருங்கிற கேள்வி வருகின்றது. அப்போ இந்த 3 குணமும் இல்லாத பொழுது தான் பிறவாத நிலை வருங்கிறது தெரியுது. 3 குணத்தில் இருந்தால் பிறந்துதான் ஆகணும். பிறவாத நிலை வேணும்னா 3 குணமும் இல்லாதவனாக குணம் கடந்தவனாக இருக்க வேண்டும். அதனால அர்ஜுனன் கேட்கிறான், குணாதீத நிலை, குணங்கள் கடந்தவன் எப்படி இருப்பான், அவனுடைய நடத்தை அவனுடைய செயலானது எப்படி இருப்பான், எப்படி இருக்கும்னு கேள்வி கேட்கிறான். 21வது ஸ்லோகத்துல அர்ஜுனுடைய கேள்வி இந்த குணாதீத லட்சணமா பகவான் சொல்றார். ஏற்கனவே ஸ்தித பிரஜ லட்சணமா என்ன சொல்லப்பட்டதோ அதை வேற ஒரு குணத்துல குணங்களுடைய அடிப்படையில பகவான் இங்க சொல்லுகின்றார். அப்ப இந்த குணாதீதன் அப்படிங்கிறது இந்த குணங்களை பற்றி முதல்ல புரிந்து கொள்ளணும். அவன் சத்துவகுணம் பிரதானமாகிற பொழுது அவனிடத்துல விவேக வைராக்கியமானது வருகிறது. சத்துவகுண காரியமாக அவன் நிறைய விஷயங்களை படிக்கிறான், கேட்கிறான், தெரிந்து கொள்கிறான். தன்னுடைய அனுபவத்திலையும் வாழ்க்கையில பார்த்து புரிந்து கொள்ளுகிறான். இந்த உலகம் துக்கமயமாக துன்பமயமாக இருக்கிறது. நிறைய துன்பங்களுக்கு நம்மளுடைய அறியாமை தான் காரணம், விருப்பு வெறுப்புகள் தான் காரணம்னு புரிந்து கொண்டு அதெல்லாம் விட்டுட்டு இதுல இருந்து நான் வெளியே போறதுக்கு என்னன்னு அவன் தேட தொடங்குகிறான். சத்துவகுணம் பிரதானமாக இருக்கிற பொழுதுதான் அவன் முமுட்சுவாகிறான். முமுட்சுவா ஜிக்ஞாசுவாக ஆகின்றான். ஞான சாஸ்திரங்களை படிக்கணும், கேட்கணும், ஞானத்தை அடைய வேண்டும், பிறவாத நிலையை அடைய வேண்டும்னு விரும்புகின்றான். அப்படி குருவை அணுகி சாஸ்திரங்களை படிக்கிற பொழுது சாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த மாயை இதான் குணத்திரைய விபாக யோகம் தான் சாஸ்திரம் சொல்றது. இந்த ஆத்மா குணமற்றது, இந்த அனாத்மா குணங்களுக்கு வசப்பட்டது. இங்க 2 இருக்கு, பிரம்மம்னு இருக்கு, மாயைன்னு இருக்கு. இந்த உலகம் 2னாலும் ஆனது. இதுல மாயையான உடல் உலகம் இதை சார்ந்து இருக்கிற வரைக்கும் 3 குணத்துக்குள்ள நம்ம போயிட்டு வந்துகிட்டு இருக்கணும். அதுதான் பிறப்பு இறப்புக்கு காரணமாக இருக்கும். இதற்கு வேறாக பிரம்மம்னு இருக்கு, அது நிர்குணமாக இருக்கிறது, நிராகாரமாக இருக்கின்றது, பிறப்பு இறப்பு இல்லாததாக அதை கடந்ததாக இருக்கின்றது என்று சாஸ்திரம் சொல்லி, ஆகவே இந்த ஆத்ம அனாத்ம விவேகத்தை அடைந்து நீ ஆத்மா எப்பொழுதும் நிர்குணமாக இருக்கின்றது. அதனால நிர்குணமா ஆகிறதுங்கிறது மனசு நிர்குணமாக முடியாது. ஏன்னா மனசோட டிசைனு மாயைக்குள்ள இருக்கிறதா. மனசு உடம்புங்கிறதே மாயா காரியம்தான். அது எப்பொழுதும் இந்த குணம் கடந்து உடம்போ மனசோ போக முடியாது, குணம் இல்லாம இருக்க முடியாது. ஆனா இந்த 3 குணமயமான உலகத்துல உடல்ல இதற்கு ஆதாரமாக நிர்குணமான பிரம்மம் ஆத்மா இருக்கின்றது என்று சாஸ்திரம் அறிமுகப்படுத்தி, அதுதான் மெய்ப்பொருள், அதை சார்ந்துதான் இந்த மாயையானது 3 குணங்களை உடைய மாயையானது இருக்கின்றது. அதனால இந்த உடம்பு மாயாகாரியமான உடம்பு உலகம் இதன் மேல அபிமானம் வைக்கிறதை விடுத்து இதற்கு ஆதாரமாக இருக்கின்ற நிர்குணமான பிரம்மம் ஆத்மா அதை அறிந்து கொண்டு அதுல மனதை நிறுத்தின, அதில் மனதை செலுத்து, அதுதான் மெய்ப்பொருள். அந்த ஆத்மா பிரம்மம் நிர்குணமான ஆத்மா அதுதான் மெய்ப்பொருள், அதை சார்ந்துதான் இந்த மாயையானது இருக்கின்றதுன்னு உலகத்தினுடைய தத்துவத்தை புரிந்து கொண்டு ஆத்மா நான் என்று இருப்பாயாக.
அப்போ மனசை குணாதீதமாக கொண்டு போகிறதுன்னா குணாதீதமாக இருக்கின்ற ஆத்மாவை புரிந்து கொண்டு நான் ஆத்மா என்று இருக்கிறது தான். நான் ஆத்மா என்று ஆத்மாவை புரிந்து கொண்டு அதுவா இருக்கிறது. அதான் குணாதீத நிலை. அப்போ மனசை ஆத்மாவில் லயமாக்கிறது. இருக்கிறது ஆத்மாதான் மெய்ப்பொருள் என்று புரிந்து கொண்டு இந்த மாயா காரியமான உடலும் உலகமும் மித்தியா பொய்யானது என்று புரிந்து கொண்டு ஆத்மாவில் மனதை நிறுத்துதல். ஆத்மா எப்பொழுதும் குணாதீதமாக இருக்கு. ஆகவே அது பிறப்பு இறப்பை அடையவில்லை, அது புண்ணிய பாபத்தை அடையவில்லைன்னு புரிந்து கொண்டு சும்மா இருக்கிறது. புரிந்து கொண்டு சும்மா இருக்கிறது தான் அத்வைத சித்தாந்தம், அத்வைத சாஸ்திரம், வேதாந்தம் சொல்லுகின்ற ஞான முக்தி. அப்போ மற்ற மதத்தில் குணாதீதனாகிறது இறைவனை அடைகிறதுனா, துவைத்தத்துல எல்லாம் அது என்ன சொல்லுது? துவைதத்தில் இறைவன் குணாதீதனாக இருக்கிறார். நீ இந்த உடம்பு உபாதி இதெல்லாம் இருக்கிற வரைக்கும், இந்த மாயா மலத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருப்பாய். அதனால இந்த கர்மம் இந்த உபாசனை ஞானத்தினால இறைவனை தெரிந்து கொண்டு பராபக்தியினால இறைவனை அடைகின்ற பொழுது முக்தியை அடைவாய்னு மற்ற மதங்கள் சொல்றது. இங்க மாயை தனியா சொந்தமான இருப்புடையதா இல்லை. இங்க துவைத்தம்ங்கிறது இல்லை. பிரம்மம் ஆத்மாதான் சத்வஸ்து, மாயை அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒன்று, அது மித்யாவானது. அதனால மாயா காரியமான உடலும் உலகமும் மித்யாவானது. இங்க சத்தியமா இருக்கிறது ஆத்மா மட்டும்தான். அது எப்படி இருக்கு? அது நித்திய முக்தமா இருக்கு, அது நிர்குணமாக இருக்கின்றது. அதனால நீ செய்ய வேண்டியது இந்த உடம்பு மனது நான்கிற எண்ணத்தை விட்டு விட்டு ஆத்மா நான் என்று இருத்தல். என்ன ரெண்டும் கலந்துதான் நான் இருக்கு. நான்கிற பொழுது ரெண்டும் இருக்கு. ஆத்மாவை அறியாமல் அனாத்மாவான உடம்பை மட்டும் நான் இத்தனை நாள் நினைத்திருந்தாய். இந்த உடம்பு நான்கிற எண்ணத்தை விட்டு ஆத்மா நான் என்பதை புரிந்து கொண்டு இருந்தா அதான் குணாதீதனா இருக்கிறதுக்கான உபாயம். அதுதான் மோட்சத்திற்கான சாதனை அப்படின்னு சொல்லுகின்றார். அதான் 22வது ஸ்லோகத்துல இருந்து 27வது ஸ்லோகம் வரைக்கும் வருது. இங்க சொல்றார், அந்த குணாதீதனுடைய லட்சணத்தை அது மூலமா சொல்லுகின்றார். பிரகாசம் ச பிரவர்த்திஞ்ச மோகமேவச்ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவர்த்தானி ந நிவர்த்தானி காங்க்ஷதி. இந்த பிரகாசம்ங்கிறது சத்துவகுண காரியம், பிரவர்த்திங்கிறது ரஜோகுண காரியம், மோகம்ங்கிறது தமோகுண காரியம். இந்த மூணும் வருது. இந்த மூணும் மாறி மாறி வர்றது உடம்போட மனதோட தர்மம். அது இருக்கிற வரைக்கும், ஏன்னா பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் அது இருக்கு. பிராரப்தம் இருக்கிற சரீரம் இருந்தால் சரீரம் 3 குணங்களுக்குள்ள இருக்கிறது. ஆகவே இந்த குணங்கள் மாறி மாறி வருதல் இயல்பு. அதை புரிந்து கொண்டு அது வர்ற பொழுது விரும்புறதோ வெறுக்கிறதோ இல்லாம இருக்கிறது. குணாதீதனா குணாதீதன் எப்படி இருக்கிறான்னா நத்வேஷ்டி சம்பிரவர்த்தானின்னா, தமோ குணமோ ரஜோ குணமா வந்தாக்கா ஐயோ இப்படி வந்துருச்சேன்னு அதை வெறுக்கிறது கிடையாது, துவேஷம் காப்பிக்கிறது இல்லை. அது அதனுடைய தர்மப்படி வருகின்றது. குண மாறுபாடுகளால் அது இருக்கும். அப்புறம் அது பிராரப்தம் இப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இது வரும்னு அதை வேடிக்கையா பார்த்து கொண்டு இருக்கிறார். வெறுப்பு காட்டுவது இல்லை. உடம்புலையோ மனசுலையோ தமோ குணம் வருகின்ற பொழுது, ரஜோகுணம் வருகின்ற பொழுது, அதனால மோகம் கலக்கம் வருகின்ற பொழுது அது என்னுடையதுன்னு நினைக்கிறது இல்லை. ஐயோ இப்படி வந்து விட்டதே, நான் மோகியா, நான் சோகியா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அதை இப்போ இது எப்போ போகுமோன்னு அதை வெறுக்கிறது இல்லை, பேசாம வேடிக்கையா பார்த்துட்டு இருக்கிறேன். அங்க வெறுப்புங்கிற உணர்வு வர்றதில்லை. தனக்குத்தானே சாட்சியா, தன்னுடைய உடம்பு மனதுக்கு சாட்சியா அது குண மாறுபாடு அடைகின்ற பொழுது வெறுப்பது இல்லை. அதே மாதிரி ந நிவர்த்தானி காங்க்ஷதினா, இந்த சத்துவ குணம் போச்சுன்னா திரும்ப எப்போ வருமோனா அப்படின்னு விரும்புறதும் இல்லை. எப்படியா இருந்தாலும் வரும், அது அப்படி போனதாகவே இருக்க போறது இல்லை. அது திரும்ப வினை மாறுகின்ற பொழுது அது மாறும், திரும்ப நாளைக்கு பிரைட் ஆயிரும். அதனால அது பேசாம வேடிக்கையா பார்த்து கொண்டு இருக்கிறது. அதனால இந்த சத்துவகுணம் ரஜோகுணம் மாறி மாறி வர்ற பொழுது அதுல விருப்பு வெறுப்பு காட்டுவது இல்லை. போனது போய்விட்ட சத்துவகுணம் போயிட்டா ஐயோ போயிருச்சேன்னு வருத்தப்படுறதில்லை, திரும்ப வரும். ரஜோகுணம் தமோ குணம் வந்து விட்டா ஐயோ இருக்கேன்னு வருத்தப்படுறதில்லை. அதே மாதிரி அது போயிருச்சுன்னா ஐயோ போயிருச்சு திரும்ப எப்போ வருமோன்னு பயப்படுறது இல்லை. அது போனால் திரும்ப வரும். அது எப்படி இருக்கா, அது போயிருச்சுன்னா அது வந்துருமோன்னு நமக்கு அது வேற பயம். தமோ குணம் போச்சு ரஜகுணம் போச்சு, அப்பாடா இன்னைக்கு தான் கொஞ்சம் ஆரோக்கியமா நல்லா இருக்குன்னா இது எத்தனை நாளைக்கு இருக்கும்னு தெரியல. அடுத்த கேள்வி
அது உடம்போட ஆரோக்கியமாக இருக்கலாம், இல்லை மனசோட கலக்கம் இல்லாத தன்மையாக இருக்கலாம். இப்போ தெளிவாக இருக்குது, இது இப்படியா இருந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி இருக்கிறது இல்லை. திரும்ப வினை மாறுகின்ற பொழுது அது ஒரு மாறி வரும். அதனால் கேம்ப் முடிஞ்சு வீட்டுக்கு போய் தானே ஆகணும். இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனால் அப்படியே இருக்கணுங்கிறது நம்ம கையில் இல்லை. அதுக்கு பின்னாடி பிராரப்தம்லாம் இருக்குது, மற்ற கடமை பொறுப்பெல்லாம் இருக்குது. அதனால அது போனால் வருமோ அப்படிங்கிறத பற்றியும் இல்லை, போகிறத பற்றியும் இல்லை. அது எல்லாமே உடம்பு மனசுக்கு பேசாமல் வேடிக்கையாக பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் இது சமதர்சனம்ங்கிறதா இந்த குணம் உடம்புக்கு மனசுக்கு மாறி வர்றது இயல்பு. அதை அவர் சமமாக பார்த்து கொண்டு இருக்கிறார். அதுதான் அடுத்த வரியில் சொல்கிறார், உதாசீனவது ஆசீனகன. உதாசீனனை போல அவர் இருக்கிறார். உதாசீனா அதில் சம்பந்தம் இல்லாமல் பேசாமல் வேடிக்கையாக பார்த்து கொண்டு இருக்கிறார்னா, 2 நாய் சண்டை போட்டால் உட்காந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார். இல்லை வேற ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா அதையும் வேடிக்கையை பார்த்து, புறத்தில் வெளியே வாசலில் உட்காந்து எல்லாம் நடக்குது இல்லை, 2 நாய் போனால் சண்டை போட்டுட்டு போகுது. இல்லை ஒரு பசுவும் கன்றும் போனாக்க ஒன்றுக்கொன்று பாசமாக அன்பாக போகுது, அதையும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார். இல்லை ஒரு ஓரமாக ஒரு பூனை தூங்கிக்கிட்டு இருக்கிறாருன்னா அது தமாசில் இருக்கிறார், அதையும் வேடிக்கை பார்க்குற மாதிரி இந்த உடம்பும் மனசும் இதே மாதிரி தான். சில சமயங்களில் நாய் மாதிரி இருக்கும், சில சமயங்களில் அது பசு மாதிரி சாந்தமாக இருக்கும், சில சமயங்களில் சோம்பேறி பூனை மாதிரி அது பாட்டுக்கு மந்துன்னு தூங்கிக்கிட்டு இருக்கோம். அதை வேடிக்கையாக பாரு, உதாசீனான. அதனால் அதோட என்னுடையதுன்னு நினைக்காம பேசாமல் நடக்கிறத வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார். இல்லை உதாசீனவத்து ஆசீனக குணைகி யோன விசாலியது. இந்த குணங்களால் யார் சலனம் அடைவது இல்லையோ, அப்போ அது மனதோட சமநிலை அப்படிங்கிறது புத்தியோட மனது மாறலாம், மனது கூட சமநிலை மாறும். அப்போ ஏதாவது இந்த ஞானம் தெளிவாக இருக்கிறதுனால புத்தியினால் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். புத்தியில் கலக்கம்ங்கிறது வருவது இல்லை. குணா வர்த்தந்து இத்தியவ யோவ யக அவதிஷ்டதி ந இங்கதேன. அதனால் குணா வர்த்தந்தே, குணங்களால் இவை மாறுபடுகின்றனன்னு பார்த்து கொண்டு இருக்கிறார். அதை தன்னுடையதுன்னு நினைக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் சம துக்க சுகஸ்தகட, சுக துக்கத்தை சமமாக எடுத்துக்கொள்ளுகின்றார். அதுக்கப்புறம் உலக விஷயங்கள் உலக பொருள்களையும் சமமாக பார்க்கிறார். சமலோஷ்டாஷ்ம காஞ்சனக, தங்கம் மண் எல்லாத்தையும் சமமாக பார்க்கிறார். ஏன்னா அதுவும் தமோ ரஜோகுண காரியம்தான். தங்கம் சத்துவகுண காரியமாக இருக்குது, கல் மண் ரஜோகுண காரியமாக இருக்குது. அப்படி மற்ற கீழான இழிவான விஷயங்கள் இருக்குது. எல்லாமே சத்துவ ரஜோ தமோ குணத்தினுடைய மாறுபாட்டாக தான் இப்படி இருக்கே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா தங்கம் உயர்வானது மண் கீழானது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எல்லாமே மாயா காரியம்னு சமமாக பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் துல்லிய பிரியா பிரியோ அப்பிரியகன, பிரியம் அப்பிரியத்தில் சமமாக இருக்கின்றார். தனக்கு பிடித்தது பிடிக்காததுங்கிறது இல்லை. அல்லது சிலர் நம்ம இடத்துல நண்பனா பழகலாம், பகையா எதிரியா நம்ம அவனை அப்படி நினைக்காம இருக்கலாம். அவன் நம்மளை நினைப்பான்ல, அவன் நண்பனா நினைக்கலாம், பகையா நினைக்கலாம், இல்லை குருவா பார்க்கலாம், இல்லை அவன் எதிரின்னு பார்க்கலாம். எப்படி வேணாலும் அவனுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி, அவனுடைய குண மாறுபாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இடத்துல பழகலாம். ஆனால் இவர் சமமாக பார்க்கின்றார். அதனால் மான அபமான யோக துல்லியக, மான அவமானத்தில் துல்லியமாக சமமாக இருக்கிறார். அப்புறம் மித்திரன் எதிரி இவர்களிடத்திலையும் சமமாக இருக்கிறார். எல்லா கர்மங்களையும் விட்டவராக இருக்கின்றார். சர்வாரம்ப பரித்தியாகினா, எல்லா கர்மங்களையும் விட்டவராக அவர் இருக்கின்றார். அதுக்கப்புறம் இப்படி குணாதீதனை சொல்லிட்டு இந்த குணாதீத நிலையை அடையிறதுக்கு, அல்லது இந்த குணங்கள் மேலே மேலே உயர்ந்து போய் கடைசியாக குணாதீத நிலை, தமஸ்லேருந்து ரஜஸ்லேருந்து சத்துவம், அப்புறம் ஆத்மா லட்சணங்களை புரிந்து கொண்டு நான் ஆத்மா என்று இருக்கிறதுங்கிறது குணாதீதன். இதை அடையிறதுக்கான உபாயம் என்னன்னா அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன. 26வது ஸ்லோகம். யார் என்னிடத்தில் மாறாத பிறளாத பக்தியானது கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் குணாதீதனாக ஆகிறார்கள் என்று சொல்றார். அதில் இறைவனிடத்தில் பக்திங்கிறது இறைவன் எனக்கு அந்நியமாக இல்லை என்று புரிந்து கொண்டு அதுவாக இருத்தல், அதுதான் உபாயம் என்று சொல்லி முடிக்கிறார். அவர்கள் பிரம்ம பூயாய கல்பதே, அவர்கள் பிரம்மமாக இருக்கிறார்கள். யாருக்கு ஆத்மாவிடத்தில் இறைவனிடத்தில் மாறுபடாத பக்தியானது இருக்கின்றதோ அவர்கள் இந்த குணத்தை கடந்தவர்களாக பிரம்மமாக ஆகிறார்கள். முக்தியை, பிறவாத நிலையை அவர்கள் அடைகிறார்கள். அதான் சாதனம்.
மாறாத பக்தி, பிறழாத பக்தி ஆத்மாவிடத்தில். அதனால ஜீவன் முக்தனுடைய கதி என்னன்னா, மற்ற எல்லாரும் கதி சொல்லியாச்சு. ஊர்த கதி, மத்திய கதி, அதோ கதி. ஜீவன் முக்தனுக்கு என்னது? அவன் அகதி, போறதே கிடையாது. அவர் போனாத்தான கதி, போறதே கிடையாது. இப்படியே அவர் பிரம்மமாக ஆகிவிடுகிறார். அதனால விதேக முக்தினா மேலே வேற எங்க போனாலும் இன்னொரு சரீரம் எடுக்கிறது. இங்க அந்த ஜீவன் முக்தனுடைய சூக்ஷ்ம சரீரம் எப்படி ஸ்தூல சரீரம் பிரிஞ்சு பஞ்சபூதங்களோட கலந்து விடுகிறதோ, மரண காலத்துல அந்த ஜீவன் முக்தனுடைய ஜீவத்துவம்ங்கிறது இல்லாம போறதுனால, அவர் பிரம்மமா இருக்கிறதுனால அந்த சூக்ஷ்ம சரீரம் அது பிரிந்து சூக்ஷ்ம பஞ்சபூதங்களோடு கலந்து விடுகிறது. அந்த ஜீவன்கிறதே இல்லாமல் போய் விடுகிறான். அவர் பிரம்மமாக இருக்கின்றார். அதனால அகதி போறதுங்கிறது இல்லை. இது குணாதீத்த நிலையினுடைய பிரயோஜனம். இப்படி இந்த அத்தியாயம் 3 குணங்களால தான் இந்த உலகம் இருக்கு, நம்முடைய உடல் இருக்கின்றது, இயங்குகின்றது. அதே சமயம் இந்த இரண்டிற்கும் ஆதாரமாக நிர்குணமான பிரம்மமானது இருக்கின்றது. அதை புரிந்து கொண்டு நம்மளுடைய முயற்சியினால இந்த குணங்களை மேம்படுத்தி இறுதியாக குணாதீத்தனாக ஆக வேண்டும். ஆத்மா நிர்குணம் என்று புரிந்து கொண்டு என்று அழகா இந்த அத்தியாயத்தில் பகவான் சொல்லி இருக்கிறார். இந்த அளவில் நம்ம நிறைவு செய்வோம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திர வேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததிகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம்.